எபிசோட் 14 பார்ட் 1 ஏற்கனவே இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி விரிவாக பார்த்து விட்டோம். மற்றும் எபிசோடு 14 பார்ட் 1 நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி மறுபடியும் இன்னொரு இஃப் கண்டிஷனை செக் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் நெஸ்டட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமில் முதலில் int mark equal to 87 என்று கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தால் அப்பொழுது மெமரியில் 87 ஸ்டோர் ஆயிரும். அடுத்து இருக்கும் if கண்டிஷன் 87 greater than 50 என்பதை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக இருப்பதால் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் system.out.println pass print ஆகும். அடுத்து if mark greater than 85 என்ற இன்னொரு if கண்டிஷன் போடுகிறோம். இந்த if mark 87 greater than 85 என்ற இந்த கண்டிஷன் ட்ரூ ஆக இருப்பதால் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் system.out.println pass with distinction print ஆகிறது. எனவே ப்ரோக்ராமை ரன் பண்ணினால் பாஸ் மற்றும் பாஸ் வித் டிஸ்டிங்ஷன் என்று இரண்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டின் அவுட்புட்டும் கிடைக்கிறது. எனவே இங்கு ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள் இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதால் இதுவே நெஸ்டட் if ஸ்டேட்மெண்ட் ஆகும். கடைசியாக ப்ரோக்ராமில் இன்னொரு சேஞ்ச் பண்றோம். ப்ரோக்ராமில் int mark equal to 87 என்று இருப்பதை int mark 37 என்று மாற்றுகிறோம். இப்போது if mark greater than 50 என்ற முதல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது. எனவே அடுத்த if mark greater than 85 என்ற இரண்டாவது கண்டிஷனுக்கு கம்ப்யூட்டர் போவதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து அவுட்டர் எல் ஸ்டேட்மெண்ட்டை சென்று system.out.println fail என்ற பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் செய்கிறது. இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். நாம் எதிர்பார்த்தபடி ஃபெயில் என்று அவுட்புட் கிடைக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றிய டிஸ்கஷன் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.